கோயம்புத்தூர் கோவில் போலயும் அன்னூர் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டோட காஸ்ட்டே 10 லட்சம் 12 லட்சம் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கோல்டன் மெடோஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ அது போக கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்துச்சுனாவே நீங்கள் வீடாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 12 லட்ச ரூபா இருந்த ஒரு பிளாட் ப்ளஸ் வீடாவே கட்டிக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச், வைடான தார் ரோடு. ஸோ ரோட்டுக்கு 2 பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஒர்க் நம்ம போயிட்டு இருக்குங்க. 3 சிபி முதற்கொண்டு உள்ள போட்டுருக்கோம். நம்மங்க கையில் ஒரு 1 லட்ச ரூபா வச்சிருந்தா போதும், ரிமைனிங் 6 லட்ச ரூபா நாங்கள் ஓனாக பண்ணி கொடுத்துறோம். ஸோ மாதம் ஒரு 10,000 இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடினா தாராளமாக நாங்கள் இஎம்ஐ பண்ணி கொடுத்துறோம். இங்கேருந்து புளியம்பட்டி ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் டைம் தான் மேம். சிறுமுகை ஒரு 10 மினிட்ஸ் தான். அது போக அன்னூர் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ட்ராவல் டைமுங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா குருமபாளையம் டு சக்திமங்கலம் ரிங் ரோடு. ஸோ இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் மேம். ஸோ கோயம்புத்தூர்ல ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்டாக இருக்க ஓதிமலை முருகன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்கு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் நீங்கள் ஊட்டி கோத்தகிரி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ½ hour ட்ராவல் டைம் தான். மினிமம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 1 மடங்கு 2 மடங்கு லேண்டோட காஸ்ட் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% பண்ணி கொடுக்குறோம் வீடாக வாங்குறப்ப. ஸோ நீங்கள் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறவங்க அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் சுற்றுலாவும் சரி, ஓதிமலை முருகன் கோயில் இருக்குது. ஸோ நீங்கள் நேச்சுரல் என்ஜாய் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் வீட்டு மாடியில் உட்காந்து பார்த்தா போதுங்க. காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 13/7/2025 இந்த டேட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அந்த அன்னைக்கு வரவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான கேஷ்பேக் ஆஃபர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக அந்த கோவில் பாளையம் அன்னூர் வரைக்குமே சென்ட் 10 லட்ச ரூபாயிலேருந்து 15 லட்ச ரூபாய் வரைக்கும்லாம் போயிட்டு இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற சைட்டு அன்னூருக்கு நியர்பை டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு. ஆனால் 2.25 சென்ட் இடத்தோட வீடே கஸ்டமர் ஒரு 12 லட்ச ரூபாயில பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடம் நிறைய இடம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீடுங்கிற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் மேக் மை ஹோம்ஸ் அவங்களோட கோல்டன் மெடோஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக அவங்க டீம்ல இருந்தே ஜவஹர் வித் அஸ். ஸோ ஜவஹர், எப்படி 12 லட்ச ரூபாயில நீங்க வந்து 2.25 சென்ட் இடம் அதுலயே வீடும் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த அதை பத்தியும் சொல்லிருங்க, எப்படி பாசிபிள் அண்ட் சைட்டோட லொகேஷன் எக்ஸாக்டா எங்க வருது? கண்டிப்பா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அன்னூர்ல இருந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ் டிராவல் டைம்ல நீங்க ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 லட்ச ரூபாய்க்கு இடமும் கொடுத்து, ஸோ அது போக கையில ஒரு 5 லட்ச ரூபா இருந்துச்சுனாவே நீங்க வீடாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இங்க சூப்பருங்க. ஏன்னா வீடு இடத்தோட அதுவும் 2.25 சென்ட்னு அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால இந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு இடம் கிடைக்குமான்னு தெரியல. எப்பவுமே மக்கள் கண்ணோட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்க 2.25 சென்ட் பிரைஸும் கம்மியா சொல்லியிருக்கீங்க. அப்ப என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த சைட்ல நம்ம என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம்? மோஸ்டா நீங்க பட்ஜெட் சைட்டை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தா டெவலப்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச், வைடான தார் ரோடு. ஸோ ரோட்டுக்கு 2 பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஒர்க் நம்ம போயிட்டு இருக்குங்க. 3 சிபி முதற்கொண்டு உள்ள போட்டுருக்கோம். நம்மங்க ஸோ பட்ஜெட் சைட்ல இந்த மாதிரி யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சைட்ல. ஓகே, பேசிக்கா என்னென்ன அம்யூனிட்டிஸ் வேணுமோ அதை நீங்க டெவலப் பண்ணி கொடுத்துட்டீங்க இல்லையா? ஓகே, இது தவிர இந்த சரௌண்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஏரியா இது? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏரியா. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக அலோகேட் பண்ணியிருக்க குருமபாளையம் டு சக்திமங்கலம் பைபாஸ் ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஓகே, ஸோ நீங்கள் எடுத்து போட்டீங்கன்னா இன்கேஸ் இப்போலாம் கூட ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகே, அஃப்கோர்ஸ். ஏன்னா இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதே கஷ்டங்க. அதுவும் 2.25 சென்ட் எல்லாம் நம்ம பேர்ல இருக்கு அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு ப்ரைடு தான். என்ன கேட்டால் சொந்தமாக ஒரு இடம் இருக்கு. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, பட்ஜெட்டுக்குள்ளே வரல அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே இந்த இடம் பட்ஜெட்டுக்குள்ளே வரும். 2.25 சென்ட் 7 லட்சம். அதுலேயே நீங்கள் கரைச்சலும் நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ கம்மிங் சண்டே அன்னைக்கு புக் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஓகே, கம்மிங் சண்டே அப்படி டேட் சொல்லிடுங்க. 13/7/2025 இந்த டேட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அந்த அன்னைக்கு வரவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான கேஷ்பேக் ஆஃபர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஏன்னா சென்ட்டும் உங்களுக்கு வந்து 2.25 சென்ட் 7 லட்ச ரூபாய் கொடுத்து இந்த கம்மிங் சண்டே, அதாவது ஜூலை 13th நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் இவங்களே பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. தென் இந்த சைட்டுக்கு நம்ம லோன் எல்லாம் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணிக்கலாம் மேம். கையில் ஒரு 1 லட்ச ரூபா வச்சிருந்தா போதும், ரிமைனிங் 6 லட்ச ரூபா நாங்கள் லோனாக பண்ணி கொடுத்துறோம். ஸோ மாதம் ஒரு 10,000 கட்டுறதுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடினா தாராளமாக நாங்கள் இஎம்ஐ பண்ணி கொடுத்துறோம். சூப்பருங்க. ரியலி ஒரு 1 லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருந்தால் போதும். ஏன்னா மாதம் 10,000 ரூபாங்கிறது என்ன யோசிச்சு பாருங்க. எல்லாருமே இன்னைக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைஸ் தானே. வீட்டில் ஒரு 2-3 பேர் வேலைக்கு போகிறோன்னா ஒருத்தரோட அமௌண்ட் வந்து மாதம் சீட்டாக கட்டிட்டு இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்
அமௌண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ தட் இடம் வாங்குறது ஈஸி, அதுவும் நல்ல லொக்கேஷன், ஒரு 4-5 வருஷத்துல நல்ல டெவலப்மெண்ட் பூம் ஆகுற மாதிரியான லொக்கேஷன். ஏன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்க பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை விட ஏன்னா நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பைபாஸ் பக்கத்துலேயே இருக்கு, ஆமா. அது தவிர இங்க என்னென்னலாம் இருக்கு? ஏன்னா நான் எதிர்பார்ப்பேன் இன்னைக்கு 7 லட்சங்கிறது, நான் இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு மாசம் மாசம் நானும் ஒரு 10,000 ரூபாய் கட்டிட்டே இருக்கேன். எப்படி ஒரு 4-5 வருஷம் கட்டுறப்போ இந்த இடத்துல நான் என்னென்ன டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கலாம், நான் எவ்வளவு ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம்? ஸோ டெவலப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து புளியம்பட்டி ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் டைம் தான் மேம். சிறுமுகை ஒரு 10 மினிட்ஸ் தான். அது போக அன்னூர் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ட்ராவல் டைமுங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா குருமபாளையம் டு சக்திமங்கலம் ரிங் ரோடு. ஸோ இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் மேம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோயம்புத்தூரில் ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்டாக இருக்க ஓதிமலை முருகன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் நீங்கள் ஊட்டி கோத்தகிரி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour ட்ராவல் டைம் தான், கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 1 மடங்கு 2 மடங்கு லேண்டோட காஸ்ட் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இதே ஃபீல்டு இருக்கனால நான் அதை சொல்கிறேன். நான் கண்டிப்பா. ஏன்னா புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத விட நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் வந்து எல்லா விஷயமும் தெரியும். நீங்க இங்க வந்து பார்த்தீங்கனாலே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா புளியம்பட்டி, இந்த பக்கம் போனா சிறுமுகை, இங்க போனா அன்னூர், எல்லா ஏரியாவுக்கும் சென்டர் ஆஃப் ஏரியா, ஃப்ரீக்வெண்ட்டாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் 3 ரோட்லேயுமே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கிற மாதிரியான ஏரியா. டெவலப்மெண்ட்ஸ்னு பார்த்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாளைக்கே ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரியல. வாட் இஸ் ரியாலிட்டி? இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க, 1 மடங்குலேருந்து 2 மடங்கு அதிகமாகும் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, கண்டிப்பா. ஏன்னா இதுதான் ரியாலிட்டி. இன்னைக்கு இந்த இடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்குமோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்ப வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஏன்னா 2 ஆஸ்பெக்ட் தான், இன்வெஸ்ட்மெண்ட் வீடு, அப்படிதான் யோசிப்பாங்க. இப்ப வீடா பண்ற மாதிரி இருந்தா நீங்க எவ்வளவு பட்ஜெட்ல இருந்து பண்றீங்க? ஸோ 2.25 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் கையில் இருந்தால் போதுங்க, ஒரு வீடாகவே நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ அது போக உங்கள் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 15 லட்சம் 20 லட்சம் 1C வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோங்க. கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தாராளமாக பண்ணி கொடுத்துருவோம். லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம லேண்டாக பண்ணிட்டீங்கன்னா 70% லோன் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. ஓகே, சூப்பர். ஏன்னா 2.25 சென்ட்டே 7 லட்சம் தான், எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் இருந்தால் நீங்கள் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் நீங்கள் எப்படி 1 crore வரைக்கும் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துறோம். பட் லோன் அப் டு 90% வரைக்கும் வீட்டுக்கும், அதே மாதிரி இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை விட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த மாதிரி அடுத்த அப்ரிஷியேஷன் வரக்கூடிய ஒரு ஏரியா, இந்த ஏரியாவில் பெஸ்ட்டு சாய்ஸ் கோல்டன் மெடோஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுவும் கம்மிங் 13th, அதாவது ஜூலை 13க்குள்ளே இங்கே வந்து சைட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் ஃப்ரீயாக பண்ணி தராங்க. எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் வேற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் சொல்றதை சொல்லிட்டு நீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால். ஸோ கோயம்புத்தூர் கோவில்பாளையம் அன்னூர் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டோட காஸ்ட்டே 10 லட்சம் 12 லட்சம் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கோல்டன் மெடோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ வந்து சிட்டி சைடு இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். ஸோ நம்ம கோவில்பாளையம் அன்னூர் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக வந்து வீடு பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு 12 லட்ச ரூபாய் கையில் வச்சிருந்தா போதும், நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வீடு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸோ லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% பண்ணி கொடுக்குறோம். வீடாக வாங்குறப்ப நீங்கள் பாட்டாக எடுத்தீங்கன்னா 70% லோன் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறவங்க அப்படின்னாங்க கோயம்புத்தூர்லேருந்து வெளியே அவுட்டில் ஒரு 10,000 15,000 செலவு பண்ணிட்டு வெளியே போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம கோல்டன் மெடோஸ் ப்ராஜெக்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு 12 லட்ச ரூபா இந்த ஒரு பிளாட் ப்ளஸ் வீடாகவே கட்டிக்கிட்டு ஸோ நீங்கள் சுற்றுலாவும் சரி, ஓதிமலை முருகன் கோயில் இருக்குது. ஸோ நீங்கள் நேச்சுரல் என்ஜாய் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் வீட்டு மாடியில் உட்காந்து பார்த்தா போதுங்க, காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக பாருங்களேன், ஓதிமலை முருகன் கோவில். ஏன்னா இப்போ இன்ஸ்டால்லாம் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே இருந்தோ விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு க்ரீனரியாக இருக்குங்க, சுற்றி வெஸ்டர்ன் காட்ஸ் தான். இவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து இமேஜின் பார்க்குறப்ப ஓகே, இங்கே ஒரு 12 லட்ச ரூபா இருந்தால் போதும் போல இருக்கே, வீடு கட்டிட்டா ஜம்முன்னு ஒரு வீக்கெண்டுக்கு நீங்கள் வெளியில் போக வேண்டியதில்லை, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போடுற அமௌண்ட்டும் ஒரு 5 வருஷத்தில் அது வாட்டுக்கு அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்க போகுது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ன கேட்டால் இந்த பட்ஜெட் ஒரு 2.25 சென்ட் 7 லட்சம் அப்படிங்கிறது என் காதில் விழுந்தே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சுங்க. ஏன்னா அந்த மாதிரி பட்ஜெட்டில் எங்கேயுமே இன்னைக்கு இடம் இல்லை. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இடம் வேணும், நல்லா அப்ரிஷியேஷன் இருக்கணும், நல்லா ப்ராஃபிட் பார்க்கணும், 12 லட்ச ரூபாயிலேயே வீடாகவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டன் மெடோஸ் இந்த டைமில் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஜூலை 13க்குள்ளே நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஃப்ரீயாக பண்ணி தராங்களாம், டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்கா. மிஸ் பண்ணிடாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வித் மொபைல் நம்பரோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.